ம். சின்டாக்ஸ் சொல்லுங்க. npm create void at latest yes react. ஓகே, அட்மின் டேஷ்போர்டு வந்தாச்சு. ரைட். சோர்ஸில் மெயின் டாட் டிஎஸ்எஸில் இந்த இடம் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேவையில்லாதது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அட்மின் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். வந்துடுச்சு. அகைன் இதில் index.css தூக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேவையில்லாத சிஎஸ்எஸ் எனக்கு இது, அதனால் இது தேவை கிடையாது, எடுத்துட்றேன். app.css இதுவும் தேவை கிடையாது, இதையும் எடுத்துறேன். வேணுன்றதை நான் ஆட் பண்ணிக்கிறேன், வேணும்னா ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கு. இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு பூஸ்டர் பேக்கேஜை யூஸ் பண்ணணும். ஏன்னா என்னுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, ஏதோ போட்டுருந்தான், சரி ஓகே. என்னுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, யூசர் டேஷ்போர்ட் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் போகும். அப்போ நமக்கு இதுக்கு ஒரு பேக்கேஜ் தேவை. கரெக்டு தானே? என்ன பேக்கேஜ் அது? ரீடைரக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ரைட். npm react router DOM இந்த பேக்கேஜ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, சக்சஸ் அலர்ட்டுக்கு வந்து ஒன்று சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஸ்வீட் அலர்ட். ஏதாவது பண்ணியிருந்தா தெரியும். ஸ்வீட்டா இல்லை. இந்த பேக்கேஜ் ஓகேவா? நான் இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பேக்கேஜ் வேணும் அப்படின்றது. எனக்கு இப்போ 2 பேக்கேஜ் தேவைப்படுது. ரியாக்ட் ரவுட்டர் டாம் இது. இப்போ பூஸ்ட் அப்பும் நான் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. பூஸ்ட் அப் ரியாக்ட் பூஸ்ட் அப்புக்கு இந்த இது ஓகேங்களா? அப்போ இந்த பேக்கேஜ். அப்போ ரியாக்ட் பூஸ்ட் அப்னு ஒரு பேக்கேஜ், பூஸ்ட் அப். அடுத்தது ஸ்வீட் அலர்ட் ஓகேங்களா? அந்த பேக்கேஜோடைய நேம் இது. அடுத்தது ரியாக்ட் ரவுட்டர் டாம். இப்போ 4 பேக்கேஜ் தேவைப்படுது. இதை நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு அட்மின் டேஷ்போர்டு உள்ளார போயிட்டேன். அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். ரியாக்ட் பூஸ்டப், பூஸ்டப். எனக்கு இன்னொரு பேக்கேஜும் தேவைப்படுது, ஸ்வீட் அலர்ட்.
எனக்கு இன்னொரு பேக்கேஜும் தேவைப்படுது. ஸ்பேஸ் விட் ரியாக்ட் ரவுட்டர் டவுன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு தான் மல்டிபிள் பேக்கேஜஸ் ஆட் பண்ண முடியும். ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஐஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். எதுக்காக ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்னா, ஸ்பேஸ் விட்டாங்கன்னா அது தனி வேர்ட். ஓகேங்களா? இதுவே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாமே சேர்ந்து ஒன்று. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு package.json போய் பார்க்குறேன். 2 தான் இருக்குது. ரியாக்ட் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ட்ரு அடிச்சுட்டு டமாலிங் வந்து நின்றுக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டுனா அடிச்சிட்டேன். இங்கே வந்து நிற்கிறேன். அட்மின் டேஷ்போர்டில் இப்போ என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்குறேன். வந்துடுச்சு. ரியாக்ட் ரவுட்டர் டாமு, ரியாக்ட் பூஸ்டப்பு, ரியாக்ட் ஸ்வீட் அலர்ட், இது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதால அகைன் போயிட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணும். npm ரன். அடுத்து என்ன கொடுக்கணும் நாராயணா? அடுத்து என்ன கொடுக்கணும்? எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரியல. அட்மின் டேஷ்போர்டு அப்படின்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். அகைன் இந்த சோர்ஸ்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் போகிறோம். நமக்கு இந்த ஃபோல்டரில் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எழுத போகிறது காம்போனன்ட் அப்படின்னவே நான் ஒரு ஃபோல்டர் சோர்ஸுக்குள்ளார ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அதுக்குள்ளார 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், திரும்ப போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர். இப்போ நீங்கள் இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு அட்மின் டேஷ்போர்டில் சோர்ஸ்குள்ளே தான் எல்லா ஃபைலும் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. index.css எனக்கு index.css தேவை கிடையாது, ஓடிப்போம். நான் app.cssலேயே எழுதிக்கிறேன். அசட்ஸ்ன்னு இருக்கு, அது இருந்துட்டு போடும், பிரச்சனை கிடையாது. main.tsx அப்படின்றது என்னுடைய இண்டெக்ஸ் ஃபைலில் ஃபஸ்ட்டு வருது. இங்கே இருந்து app.jsx வந்து கால் பண்ணுது. app.css வந்து என்னுடைய கம்ப்ளீட் அப்ளிகேஷனுக்கான சிஎஸ்எஸ் நான் இங்கே தான் பண்ண போகிறேன். இந்த காம்போனன்ட்டுக்குள்ளார நான் 2 வச்சிருக்கேன். ஒன்று டேஷ்போர்டு, இன்னொன்று யூசர். ஓகேவா? இந்த டேஷ்போர்டில் என்ன பண்ண போகிறேன், யூசரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது. ஓகேங்களா? புரியுதா? சரி, ஃபஸ்ட்டு இந்த ஆப்னு இங்கே இருக்கு. இவன் எல்லாத்தையும் எடுத்துறேன், இதையும் எடுத்துறேன், இதையும் எடுத்துறேன். தேவையில்லாதது இதெல்லாம். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆகுதா? ரன் ஆகுது. நான் இப்போ காம்போனன்ட்ஸில் டேஷ்போர்டில் போய் ஒரு ஃபைல் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா index.jsx அப்படின்னே வைக்கிறேன். இதே ஃபைல் நேமை யூசருக்கும் வைக்கிறேன். ஏன் நான் ரெண்டுமே ஒரே ஃபைல் நேம் வைக்கிறீங்களே, குழப்பமா இருக்கு? அதனால குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒன்று யூசர் போர்டில் இருக்கிற இண்டெக்ஸு, இன்னொன்று யூசருக்குள்ளார இருக்கிறது, சாரி டேஷ்போர்டுக்குள்ளார இருக்கிற இண்டெக்ஸ், இன்னொன்று யூசருக்குள்ளார இருக்கிற இண்டெக்ஸ். அப்போ ரொம்ப குழப்பமானா இருக்கு. இப்போ டேஷ்போர்டில் வந்து ஒரு இது எழுதுறேன், ஃபங்க்ஷன் டேஷ்போர்ட். சரி, ஆமாம், நான் டேஷ்போர்டே ரிட்டர்ன் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே இருக்கிற காம்போனண்ட்டை நான் வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரகாஷ,
இங்க இருக்கிற காம்போனண்ட்டை நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு காம்போனண்ட்டை எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படியா? ரீடைரக்ஷன் தானே யூஸ் ஆகும். புரியல. கடவுளே. எக்ஸ்போர்ட். இங்க இருக்கிற காம்போனண்ட்டை நான் வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதுதான் இங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு தானே எடுத்துட்டு வரணும். இம்போர்ட் டேஷ்போர்ட் காம்போனன்ட்ஸ் எந்த இடத்துல இருந்து அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர்ல இருந்து. ஓகேவா? ஏன் அப்படின்னா app.jsx இங்க இருக்கு, அதுல இருந்து ஒரு ஃபோல்டர், அதுல இருந்து இங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த டேஷ்போர்டை இங்க வாங்கி டிஸ்பிளே பண்றேன். இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றேன். இப்போ போய் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்துருச்சு. ஓகே, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அகைன் இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சு பேர் மட்டும் மாத்திக்கிறேன். உன் பேரு அங்கவை, உன் பேரு தொங்கவை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறேன். எஸ், மாத்தியாச்சு. இப்போ இது யூசருக்கான காம்போனன்ட், இது டேஷ்போர்டுக்கான காம்போனன்ட். இப்போ இவனையுமே நான் லிங்க் பண்ணணும். வேலை ஓவர். யூசர் டேஷ்போர்டு யூசர் அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? சரி, நான் கிளிக் பண்ணா போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, இப்போ நீங்க அப்படியே வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? கிளிக் பண்ணா போகணும் அப்படின்றது அதான் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இப்படி பண்ணியாச்சு. பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ரவுட்டரை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு முடிச்சதை